நிமிஷம் எவ்வளவு நேரம் டி குட்டா எனக்கு ஸ்டேஷனுக்கு லேட் ஆகுதுடி. என்ன விட உனக்கு காலேஜ்க்கு லேட் ஆகுது. சீக்கிரமா வா. டேய் 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 வந்துட்டேன்டா ஒரு 2 மினிட்ஸ். நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன் ஆதி. வேற நெயில் பாலிஷ் மட்டும் அடிச்சிட்டு டக்குனு வந்துறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். தெரியும் இந்த மேக்கப் மேனா மினிக்கி இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருப்பான்னு அப்பவே கெஸ் பண்ணேன். காலேஜ்க்கு போற நேரத்துல தான் அவசர அவசரமா பழைய நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி புது நெயில் பாலிஷ் எல்லாம் அடிச்சிட்டு வருவா இவ. வந்துட்டேன்டா. டேய் போலாமா? எங்க? காலேஜ்க்கு. மணி சாயங்காலம் 4 ஆயிடுச்சு. இப்ப போவியா? எது 4 மணியா? டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில தான் ஆகுது. அந்த விவரமாவது இருக்கே. எங்க நெயில் பாலிஷ் போட்டு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம இருந்துப்பியோன்னு நினைச்சேன். ஹலோ டெஸ்ட் பண்ணியா? மூஞ்ச பேத்துறேன். வாடா போலாம். டைம் ஆயிடுச்சு, நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. யாரு நானு? ஏன் இவ்ளோ நேரம் பழச அழைச்சிட்டு புதுசு போடும்போது தெரியலையோ டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு? அது ஜஸ்ட் நெயில் பாலிஷ். அது போடுறது என் கடமை. அதுக்கெல்லாம் டைம் பார்த்தா முடியுமா? இப்ப நீ நின்னு தேவையில்லாம பேசுற பத்தியா? இதுதான் டைம் வேஸ்ட். ஹோ அப்படி. டேய் நான் பிராக்டிகல்ஸ் கிளாஸ்ல போய் ஸ்டெத்தோஸ்கோப்பை பிடிச்சு செக் பண்ணும்போது நெயில்ஸ்லாம் அழகா இருந்தா தானடா நல்லா இருக்கும். எப்படி எப்படி நெஞ்சு வலியில வரவன் வயிறு வலியில வரவெல்லாம் உன் நெயில் பாலிஷ் பார்த்துட்டு உட்காந்துருப்பானா? அப்படி பார்க்க மாட்டாங்க தான். இருந்தாலும் ஒரு இதுக்கு அதெல்லாம் உனக்கு புரியாதுடா. ஏன்னா நீ போலீஸ், நான் டாக்டர். ஆஹா சரிங்க மேடம், வாங்க போலாம். மச்சான் அடடடடடா, வாங்க மாப்பிள்ள வாங்க. எப்போதுமே நான் உங்களை மாப்பிள்ள தான் கூப்பிடுவேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு மாப்பிள்ள. அண்ணே வாணே, என்னண்ணே காலையிலே வந்திருக்க? அவசரமா கிளம்புறீங்களா? இல்ல ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னண்ணே நீ யாரோ மாதிரி பேசிட்டு இருக்க? வாணே வந்து உட்காரு. இல்லம்மா, நான் உட்காரெல்லாம் வரல. மாப்பிள்ளையும் அவரோட அண்ணன் நம்ம முத்து அண்ணாவையும் பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். ஐயோ அண்ணே. நிமிஷம் இரு. மச்சான் உட்காருங்க. ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனா ஒரு மாதிரி இறுக்கமா இருக்கு. சரி என்னன்னு பேசிக்கலாம். அண்ணனை கூப்பிடணுமா? ஆமா, எல்லாத்தையும் தெளிவா பேசிக்கலான்னு பாக்குறேன். அவரும் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி மச்சான், அவர் இப்ப வந்துருவாரு. நிமிஷம் நீ கொஞ்ச நேரம் பேசிட்டு இரு, நான் இப்ப வந்துடுறேன். சரிடா. எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? தெரியல, கேட்டு பாரு. அண்ணே என்னண்ணே நீ வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. வந்ததும் வராதமா என்கிட்ட கூட பேசல. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு நின்னுக்கிட்டே இருக்க. கோச்சுக்காத குட்டிமா, என்னோட நிலைமை அப்படி. அண்ணே நான் கோச்சுக்கலாம் இல்ல. ஆமா என்ன நிலைமை? என்கிட்ட எதுவுமே சொல்லலையே நீ. ஒன்னும் இல்ல குட்டிமா, நான் சொல்றேன். முத்து அண்ணாவும் வரட்டும். அண்ணே ஏதாவது பிரச்சனையா? ஷாலினி விஷயத்துல எதுவும் பிரச்சனையாண்ணே? பிரச்சனைன்னு ஒன்னும் இல்ல, ஆனா என் மனசுக்கு பட்டதை சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்குதான் குட்டிமா வந்தேன். அடடடட, சூர்யா வாங்க வாங்க வாங்க. இவனா இப்போதைக்கு இங்க வந்திருக்கான்? ஒரு வேலை நேத்து நம்ம அவனை பஸ்ல திட்டினத போட்டு கொடுக்க வந்திருக்கானோ? சூர்யா வாங்க வாங்க உட்காருங்க. சூர்யா அண்ணா இருக்கட்டும், நானும் காலேஜுக்கு போகணும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசிட்டு போலான்னு வந்தேனே. தம்பி என்னப்பா அது? முக்கியமா பேசணும்னு சொல்லிட்டு இப்படி அவசரமா வருவீங்க? கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட வந்திருக்கலாமே. சாயந்தரம் கூட வந்திருக்கலாம்ல. இப்படி உட்காரதுக்கு கூட டைம் இல்லாம வந்துட்டு இப்படி போனா எப்படி? உட்காந்து காஃபி குடிச்சிட்டு ஆறாம போங்க. நீங்க சொல்ற மாதிரி சாயந்தரம் கூட வந்து பேசியிருக்கலாம். ஆனா அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம எனக்கு நைட்டு முழுக்க தூக்கம் கூட வரலன்னு. சூர்யா ஏன் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? விஷயத்துக்கு வாங்க, என்னன்னு சொல்லுங்க. இல்லண்ணே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க தங்கச்சி ஷாலினி எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. நானும் சொல்லிக்கிறேனே, எனக்கு ஷாலினியை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷாலினிக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஆனா கண்டிப்பா அம்மா அப்பாவோட முறைப்படி வந்து பொண்ணு கேட்டு எல்லாத்தோட சம்மதத்தோட தான் நான் ஷாலினியை கல்யாணம் பண்ணிப்பேன். அதுல ரொம்ப உறுதியா இருக்கேன்னு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. நாங்களே இதை பத்தி உங்ககிட்ட பேசி இருக்கணும். சரி ஷாலினி தான் சொன்னிச்சு எனக்கும் ரிசல்ட் வரட்டும், அவரும் செமஸ்டர் எழுதிட்டு இருக்காரு முடிக்கட்டும்னு. அதனாலதான்ப்பா அதை பத்தி எதுவும் பேசல. ஷாலினி சொன்னாங்கண்ணே. சரிப்பா, அதனால என்னாச்சு இப்போ? அண்ணே இங்க நிறைய பேருக்கு நான் ஏதோ காசு பணம் சம்பாதிக்க முடியாம தான் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தோணுது போலன்னு. அப்படியெல்லாம் சத்தியமா நான் நினைக்கவே இல்லைன்னு. சூர்யா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? யார் அப்படிலாம் உங்களை பத்தி பேசுறது? மச்சான் ஒரு நிமிஷம், நான் இன்னும் ஃபுல்லா பேசி முடிக்கல. எல்லாரோட மனசுலயும் இதுதான் மச்சான் ஓடுது. நான் யாரோட பணத்துக்கும் ஆசைப்படல, யாரோட சொத்தும் எனக்கு தேவையும் இல்ல. அப்புறம் இதெல்லாம் பிளான் பண்ணி தான் என் தங்கச்சியும் இங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோன்னு சொல்றாங்க. சத்தியமா சொல்லுங்க மாப்ள, என் தங்கச்சிக்கே பிடிக்காம தானே, அவளுக்கு விருப்பமே இல்லாம தானே நீங்க அவ கழுத்துல தாலி கட்டினீங்க. இது கூடவா அவங்களுக்கு எல்லாம் தெரியாது? அட பாவி, என்னடா நீ? நான் இதெல்லாம் பேசினா ஷாலினியை வச்சு பிரிஞ்சு போயிருவேன்னு நினைச்சா இங்க வந்து என்னைய போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க. ஐயோ, அந்த நேரத்துக்கு
இவ என் தங்கச்சின்னு கூட எனக்கு தெரியாது. அப்ப எவ்வளவு உடைஞ்சு போய் அழுதுட்டு இருந்தா தெரியுமா? அப்ப கூட நான் அவளை சமாதானப்படுத்தினேன் இல்ல குட்டிமா? அண்ணா ஆமாண்ணே, இது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா நீ என்ன புதுசா என்னமோ சொல்லிட்டு இருக்க? எல்லாம் ஒரு காரணமா தாமா சொல்றேன். மச்சான் என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயத்த பத்தி இப்ப எதுக்கு மச்சான் பேசிட்டு இருக்கீங்க? இருங்க இருங்க, பிளான் பண்ணி உங்க தங்கச்சிய இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோன்னு சொல்றாங்களா? அப்படின்னு யாரு சொல்றாங்க? அத்தாடி, இவரே கேக்குறாரே. என்ன மட்டும் அந்த பையன் காமிச்சு கொடுத்தான், அவ்வளவுதான் நானு. அண்ணன் அப்படித்தானே எல்லாரும் பேசுறாங்க. ஆனா இங்க நான் சொல்ல வர விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படுறதோ இல்ல அது மூலியமா நாங்க பணக்கார ஆகணும்னு நினைக்கிறதோ கண்டிப்பா அம்மாக்கு அப்பாக்கு எனக்கு என் தங்கச்சிக்கு எந்த அவசியமும் இல்ல. என்னாச்சு இவருக்கு? திடீர்னு இதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு? சூர்யா எங்களுக்கு புரியுதுப்பா, அதுதான் என்ன ஆச்சுன்னு ஷாலினி வாமா. சூர்யா, நீங்க எப்ப வந்தீங்க? ஷாலினி வந்துட்டீங்களா? நல்ல வேளை வந்தீங்க. இந்த முக்கியமான விஷயத்த நீங்களும் கேட்டுக்கோங்க. முக்கியமான விஷயமா? என்னாச்சு சூர்யா? சொல்றேன். அண்ணன், இந்த வீட்டுக்கு பெரியவங்களா நீங்க இருக்கீங்க. என்னோட முடிவு என்னவோ அதை கேட்டுட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இன்னும் 1 மாசத்துல எனக்கு செமஸ்டர் எல்லாம் முடிஞ்சு எனக்கு உடனே வேலை கிடைச்சிரும். அப்புறம் ஷாலினிக்கும் இன்னும் 1 மாசத்துல ரிசல்ட் வந்துரும்னு சொன்னாங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா அவங்க ட்ரைனிங் போவாங்க. ட்ரைனிங்க்கு கண்டிப்பா வேற ஊருக்கு தான் அனுப்புவாங்க. அதுக்குள்ள எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஷாலினி என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். அப்படி ஒரு வேலை உடனே கல்யாணம் நடக்கிற மாதிரி இருந்தா நான் சேர்த்து வச்ச பணம் கொஞ்சம் இருக்கு. அதுல எவ்வளவு சிம்பிளா கல்யாணம் பண்ண முடியுமோ அவ்வளவு சிம்பிளா கல்யாணம் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். தம்பி ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. கல்யாணம் நம்ம 2 குடும்பமும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிக்கலாம்ப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அண்ணன், நான் சொல்றது நான் சேர்த்து வச்ச பணம் மட்டுமே இந்த கல்யாணத்துக்கு போதும்னு நினைக்கிறேன். சூர்யா அப்ப என்ன சொல்ல வரீங்க? எங்க தங்கச்சிக்கு நாங்க எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? சூர்யா, என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க செய்யறது செய்யாதது இதெல்லாம் உங்களோட விருப்பம். ஆனா கல்யாண செலவு ஃபுல்லா நான் மட்டுமே பண்ணிக்கிறேன். சூர்யா என்ன சொல்றீங்க? கல்யாண செலவு நம்ம 2 குடும்பமும் சேர்ந்தே பண்ணிக்கலாம். வேண்டாம் வேண்டாம் ஆதி, எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு பைசா கூட வேண்டாம். ஒரு பைசா கூட வேணாமா? மச்சான் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நானும் ஷாலினியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறோம். நாங்க வாழ்க்கையில ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறோம். அதுக்கு பந்தா பண்ணி 4 பேரை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு கிராண்டா பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னு இல்ல. என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயோ இல்ல கோவில்லயோ கூட ரொம்ப சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். நானும் ஷாலினியும் எங்க வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்துக்கிட்டா மட்டும் போதும்னு நான் நினைக்கிறேன். ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயா? அடப்பாவி, இவன் இப்படி இருக்கான். நம்ம பேசினதுக்கா இவ்ளோ ரியாக்ட் பண்றான்? ஐயோ. சூர்யா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஆமா, ஏன் எங்க கிட்ட ஒரு பைசா கூட வேணாம்னு சொல்றீங்க? ஷாலினி, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கும் மனசுல நிறைய கனவுகள் இருந்திருக்கும். நம்ம கல்யாணம் இப்படி நடந்திருக்கணும், நம்ம கல்யாணம் அப்படி நடக்கணும்னு. ஆனா இப்ப நம்ம கிட்ட இருக்கிற காசை வச்சு என்ன ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேவா? என்ன சூர்யா, இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க? எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணா மட்டும் போதும். இப்படிதான் நடக்கணும் அப்படிதான் நடக்கணும்ல எந்த ஒரு ஆசையும் இல்ல. நம்ம 2 பேரும் நம்மளோட வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்தா எனக்கு அதுவே போதும் சூர்யா. இது போதும் ஷாலினி. ஆனா சூர்யா, என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க திடீர்னு? சொல்றேன். தம்பி ஒரு நிமிஷம்ப்பா. நீங்க எதுக்கு இப்படி பேசுறீங்க? எதனால இப்படி பேசுறீங்க? யார் இப்படி எல்லாம் சொன்னாங்க என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா யாரோ வந்து உங்ககிட்ட உங்களை பத்தியும் உங்க தங்கச்சி நிம்மதி இங்க வாழ்றத பத்தியும் தப்பா பேசியிருக்காங்க. அதனாலதான் உங்க சுயமரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க அப்படி பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அப்படித்தானேப்பா? ஆமாண்ணே, உண்மைதான். இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு அப்படிலாம் தோணதே கிடையாது. ஆனா என்னைக்கு அந்த பேச்சை என் காதல நான் கேட்டேனோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன். ஒத்த பைசா கூட உங்க மூலியமா எனக்கு வர வேண்டாம். உங்க தங்கச்சிக்கு நீங்க செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் தாராளமா செஞ்சுக்கோங்க. அதை தடுக்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்ல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உங்க சைட்ல இருந்து எங்களுக்கு வரதட்சணையும் வேண்டாம். உங்களோட சொத்து இருக்கே அதுல ஷாலினிக்குன்னு ஒரு பங்கு ஒதுக்கி வச்சிருப்பீங்கல்ல, அதுவும் வேண்டாம். சூர்யா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நேரம் நீங்க பேசினதெல்லாம் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா எங்க தங்கச்சிக்கு நாங்க எதுவும் செய்யக்கூடாதுன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா எங்க தங்கச்சி அப்படியே நாங்க உங்களுக்கு கொடுத்துடணும்னு அர்த்தம் இல்ல. அவ என்னக்கா இருந்தாலும் எங்க வீட்டு பொண்ணுதான். அண்ணன், தயவு செஞ்சு கோபப்படாதீங்க. நான் இல்லன்னு சொல்லல. ஷாலினி என்னக்கா இருந்தாலும் உங்க வீட்டு பொண்ணுதான். ஆனா நான் சொல்ல வரது உங்க சைட்ல இருந்து வரதட்சணை வேண்டாம், அப்புறம் சொத்து வேணாம் தான் சொன்னேன். சொத்து வேணான்னு நீங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? ஷாலினி எங்க வீட்டு பொண்ணு. எங்க அப்பா அவளுக்காக சீட்டு வச்சிருந்த சொத்தை நீங்க எப்படி வேணான்னு சொல்ல முடியும்?
கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா என்னமோ உறவையும் அத்து விட்டுட்டு போற மாதிரில பேசிட்டு இருக்கீங்க. அண்ணா தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. மனசார நான் அப்படிலாம் நினைக்கல. சூர்யா, நீங்க அப்படி நினைக்கலன்னு எங்களுக்கும் தெரியும். ஆனா நீங்க பேசுறது எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எதனால இப்படி எல்லாம் பேசுறீங்க? யார் இப்படி எல்லாம் உங்களுக்கு சொல்றா? இங்க பாருங்க, யாரு எப்படி வேணும்னாலும் சொல்லிட்டு போட்டும். ஆனா அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. நாங்க அப்படிலாம் கிடையாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. மச்சான் எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அப்படி ஒரு சொல்லு எனக்கும் என் தங்கச்சிக்கும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன். இங்க பாருங்க சூர்யா, நீங்க நினைக்கிறது வேணா உங்களுக்கு சரியா இருக்கலாம். ஆனா எங்க சொத்தே நீங்க எங்க தங்கச்சிக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றதெல்லாம் எனக்கு சரியா தோணல. இந்த வீட்டோட பிள்ளைங்க நாங்க 3 பேரும். எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தெல்லாம் எங்க 3 பேருக்கு தான். சொல்ல போனோம்னா எனக்கு கூட இதெல்லாம் தேவை கிடையாது. என் தம்பிக்கும் என் தங்கச்சிக்கும் கண்டிப்பா அந்த சொத்து அவங்களுக்கு தான் போய் சேரணும். தேவை கிடையாதா? இவர் பாட்டுக்கு எதையாவது வாக்குமூலம் கொடுத்துறாரு. யாரு கேட்டப்ப தேவை கிடையாதுன்னு சொல்றாரு? இவருக்கு தேவை கிடையாதுன்னா பேசாம இங்கே இருக்கட்டும். இதுக்கு எனக்கும் வேணாம்னு சொல்றாரு. அண்ணா, என்ன ஆச்சுன்னு உனக்கு? நீ ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஒன்னும் இல்லம்மா. இங்க பாருங்க, உனக்கே நல்லா தெரியும் நான் இங்க பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். எனக்கும் இங்க நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஆனா எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு. இப்ப வரைக்கும் என்ன யாருமே ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல. சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் ஆரிய கல்யாணம் பண்ணிருக்கேன்னு. கல்யாணம் பண்ணிட்டு வந்த என்னையவே யாரும் ஒண்ணும் சொல்லல. நீ இன்னும் ஷாலினிய கல்யாணமே பண்ணிக்கல. ஆனா உன்கிட்ட யாருனே வந்து இப்படி எல்லாம் சொல்றா? அது மட்டும் இல்லாம நம்ம அதுக்கு ஆசைப்படுறவங்க கிடையாதுன்னு இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும்னு. முத்து அண்ணால இருந்து, அம்மால இருந்து, தாத்தால இருந்து, அப்பத்தால இருந்து ஆதி வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் ஏனே நீ இப்படி எல்லாம் பேசுற? இல்லம்மா, அது எனக்கு மனசுல பட்டுச்சு. அதான் சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். சூர்யா, ஏதோ ஒரு விஷயம் உங்களை தடுக்குதுன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா தயவு செஞ்சு என் தங்கச்சிக்கு சேர வேண்டியதை அவளுக்கு சேர விடுங்க. அது அவளோட உரிமை. இந்த வீட்ல இருந்து அவ எடுத்துட்டு போற அவளோட பொக்கிஷம். அண்ணன் ப்ளீஸ்ண்ணே, தயவு செஞ்சு கெஞ்சாதீங்க. நான் அப்படி உங்களை கேட்க வைக்கணும்னு எனக்கு எந்த இதுவும் கிடையாது. இது ஷாலினியோட உரிமை தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த பேரு எனக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். எனக்கும் என் குடும்பத்துக்கும் இது ஒரு பெரிய அசிங்கம் தானே. நான் என்னவோ ஷாலினிய சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் கல்யாணம் பண்ணிக்கிறதாவும், அந்த சொத்தை நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அதை வித்துதான் நான் எங்க அம்மாக்கு பெரிய ஹோட்டல் கட்டி கொடுக்கறதாவும் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்கன்னு. ஐயோ, சொல்லிட்டானே. யாருன்னு மட்டும் தெரிஞ்சது என் தலையவே அறுத்துருவாரே. என்னது சூர்யா, யார் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் சொத்து வேண்டான்னு சொன்னேனே தவிர உங்ககிட்ட இருந்து ஷாலினிய பிரிச்சு கூட்டிட்டு போகணும், அவ இந்த வீட்டு பொண்ணே இல்லைன்னு நான் நினைக்க வைக்கணும்ல. சத்தியமா நான் இதை சொல்லலன்னு. சூர்யா, கடைசியா கேக்குறேன், யார் இதை உங்ககிட்ட சொல்றது? இப்படி எல்லாம கேவலமா பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்கப்பா, நாங்க யாரும் அப்படி எல்லாம் நினைக்கல. ஷாலினி உங்களை விரும்புறதா எங்கள்கிட்ட வந்து சொன்னா. ஆனா உண்மையை சொல்லணும்னா என் மனசுலயும் ஒரு ஓரமாவது இருந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் அவளை விரும்புறதாவும் அவளே எங்க கிட்ட வந்து சொன்னா. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்க தான் முடிவு பண்ணோம். அதை தாண்டி உங்ககிட்ட வந்து யார் இப்படி எல்லாம் பேசினது? அண்ணன், அது வந்து சொல்லுங்க சூர்யா, நீங்க ஷாலினிக்கு சேர வேண்டிய சொத்து கூட வேணாம்னு சொல்ற அளவுக்கு யாரு உங்ககிட்ட வந்து சொன்னது? அண்ணா சொல்லுங்க சூர்யா, யாரு என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க சூர்யா. அதானே, சொல்லுப்பா. யாரு உன்கிட்ட வந்து இதெல்லாம் சொன்னது? பேசுறவங்க இப்படி எல்லாமா பேசுவாங்க? நாக்குல நரம்பு கூட இல்லாம. ச்சே, பாவம், உன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். நீ யாரு என்னன்னு சொல்லாதப்பா. உளறிடுச்சு. யாரு என்னன்னு பார்த்து சொல்லுப்பா. என்ன குழந்தனாரே, என்னையவே வெறிச்சு வெறிச்சு பாக்குறீங்க? இல்ல, சூர்யா இப்ப சொன்னதுக்கும் 10 பொருத்தம் இல்ல 100 பொருத்தம் பக்காவா இருக்கிறது நீங்க ஒரு ஆள் தான். அதான் நீங்களா இருக்குமோன்னு பார்த்தேன். டிஎஸ்பின்றது கரெக்டா தான் இருக்கு. ஐயோ, நான் எதுக்குப்பா இதெல்லாம் போய் சொல்ல போறேன்? நீங்க தான் இதெல்லாம் போய் சொல்லிருப்பீங்க. இல்லையே. இல்ல, இதோ இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. சூர்யா, இங்க பாருங்க, நீங்க சொல்ற மாதிரிலாம் எங்க தங்கச்சி அப்படியே உங்களுக்கு எல்லாம் கட்டி கொடுத்துட முடியாது. நானும் சரி, எங்க அண்ணனும் சரி, நாங்க ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கோம். என் தங்கச்சி கல்யாணத்தை நல்ல நிறைய பேருக்கு சொல்லி ஜாம்னு பெரிய மண்டபத்துல 2 நாள் இல்ல 1 வாரம் நடத்தணும்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு செலவு மட்டுமே கிட்டத்தட்ட 50-60 லட்சம் பண்ணணும்னு பேசி வச்சிருக்கோம். என்னது, 50-60 லட்சமா? அது மட்டும் இல்ல, எனக்கு சேர வேண்டிய சொத்து, எங்க அண்ணனுக்கு சேர வேண்டிய சொத்து ரெண்டுமே ஷாலினிக்கு தான் எழுதி வைக்கணும்னு நாங்க அப்பவே முடிவு பண்ணிட்டோம். இல்ல இல்ல, இதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. ஆமா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? யாரு கேட்டு உங்க 2 பேரோட பங்கையும் உங்க தங்கச்சிக்கு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க? உங்க தங்கச்சி மட்டும் நல்ல பங்களால ஜாம்னு வாழணும், நாங்கெல்லாம் இங்க உட்கார்ந்து கஷ்டப்படணுமா?
நாங்கலாம் இல்ல, நான் மட்டும்தான். ஏன்னா சொத்து போறது யாரு? ஷாலினிக்கு. ஷாலினியோட சொத்து பூரா சூர்யாக்கு சொந்தம். சூர்யா என்ன பண்ணுவான்? அவன் தங்கச்சி கஷ்டப்படுறான்னு நிம்மதிக்கு பாதியை தூக்கி கொடுத்துருவான். அப்புறம் நிம்மதி, ஆதி, சூர்யா, ஷாலினி எல்லாரும் நல்லா இருப்பாங்க. நானும் என் புருஷனும் கஷ்டப்படணுமா? நல்லா இருக்கே, ரொம்ப நல்லா இருக்கு உங்க டிராமாலாம். ஏன்பா சூர்யா, நேத்து உன்கிட்ட நான் வந்து பஸ்ல பேசினப்ப ரொம்ப நல்லவன் வல்லவன் மாதிரி கோவப்பட்ட. இப்பயும் அதே மாதிரியே பேச வேண்டியதானே? பாத்தியா இவங்கெல்லாம் என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு? இதத்தான் நேத்து உன்கிட்ட வந்து நான் சொன்னேன். இவங்கெல்லாம் சொத்தை உன்கிட்ட கொடுத்து உங்க அம்மாக்கு நீ பெரிய ஹோட்டலே கட்டி கொடுக்க போற. அதுதான் இங்க நடக்க போகுது. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஹேய், என்ன என்ன? ஏய், உங்க பங்கு சொத்தை நீங்க உங்க தங்கச்சிக்கு எழுதி கொடுக்க போறீங்க எனக்கு சொல்லவே இல்ல. ஏங்க சொல்லல? ஆமா, நீ எப்படி சூர்யாவை பார்த்து பேச போன? நேத்து தான் போனேன். அவன் கிட்ட போய் பேசிட்டு வந்ததுனாலதான் இப்ப அவனும் இங்க பேச வந்திருக்கான். ஹோ, அப்ப சூர்யா கிட்ட பேசினது நீதானா? இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி அவர் மனசை கொலை பண்ணதும் நீதானா? ஏங்க நான் ஐயோ, அவனே அவன் வாயால சொல்லல, நானே சொல்லி மாட்டிக்கிட்டேனே. இல்லங்க, நான் எதுவும் ஐயோ போச்சு. வா வா, இதத்தானே நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பாத்தீங்களா, நம்ம வேதா மாட்டிக்கிட்டா. தேவதான், நல்ல தேவதான். நேத்து சூர்யாவை எப்படி பேசினா, இன்னைக்கு முத்து கிட்ட மாட்டிக்கிட்டா. என்ன நடக்க போகுது நாளைக்கு பார்க்கலாம். அப்புறம் சூர்யா பேசினது கரெக்டா தப்பானு நீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சீக்கிரமாவே சூர்யாக்கும் ஷாலினிக்கும் நல்லபடியா கல்யாணம் முடியணும். பார்க்கலாம். ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம வீட்ல பிஸ்மில்லாபாத் பண்ணோம். கூட தொட்டுக்க பூண்டு ஊறுகாவும் அப்பளமும். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்கன்னு சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.